வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது கூடிய விரைவிலேயே வரப்போகுது. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யாரெல்லாம் உள்ளே போவாங்க அப்படின்றது, யாரெல்லாம் ரெடியாக இருக்கலாம் அப்படின்ற தகவல் தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் அப்படி இருந்தீங்க அப்படின்னா 100% ரெடி ஆகிக்கலாம். உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது இப்போ இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 8th 10th இந்த ரேஞ்சில் தான் பிஎஸ்சிஎம் வச்சுருப்பாங்க. டிகிரி லெவலில் பிஜி லெவலில் பிஎஸ்சிஎம் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அப்படி நீங்கள் பிஎஸ்சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கூப்பிட்டு வேலையை கையில் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இப்போது கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறைய போகுது. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டகரி 1, 2, 3, 4 இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதே நிலைமை தான். 100% வேலை வாய்ப்பு உறுதி. அதுவும் இந்த எலிஜிபிள் மார்க் மட்டும் எடுத்துகிட்டா போதும். எலிஜிபிள் மார்க்கு கீழே போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்காது. அந்த வேலை பேக்லாக் வேகன்சியில் போகும். ஏன்னா கடந்த முறை 70, அதாவது அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அது வாங்காமையே நிறைய வேகன்சி பேக்லாகில் போய் அது இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. சேம் இதே மாதிரி தான் நடக்கும். இந்த வருஷமும் இதே தான் நடக்கும். நிறைய பேரால் குவாலிஃபிகேஷன் மார்க்கே வாங்க மாட்டாங்க. குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்காமல் அடுத்த வருட பிஜிடிஆர்பி தேர்வுக்கு அந்த வேகன்சி எல்லாமே போகும். அதில் போகிற வேகன்சியில் 99% பிஜி, அதாவது கேட்டகரி 1, 2, 3, 4 வர்றதும் பிஎஸ்சிஎம்மில் வர்றது தான் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் பேக்லாக் வேகன்சின்னு இருக்கிறது. பேக்லாக் வேகன்சி அப்படிங்கிறது இந்த முறை நமக்கு வேகன்சி ஃபில்லப் பண்ண முடியாத காரணத்தினால அடுத்த முறை அவங்க அதை எடுத்துக்கிட்டு போவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு போகிற வேகன்சி தான் பேக்லாக் வேகன்சி. அதுக்கு சரியான ஆள் இல்லை, தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லாத காரணத்தால் அது வருஷம் அப்படின்றது மாறிக்கிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் அந்த பேக்லாக். ஸோ அதில் பேக்லாக் வேகன்சினே இப்போ தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு. மேபி நீங்கள் எழுதின கேட்டகரி பேக்லாக் வேகன்சியில் வரக்கூடிய கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தான், டபுள் போனஸ் மாதிரி தான் இது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கிட்டாலே போதும், தயாராகிடலாம் அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நாளில் 2 நாள்லாம் எடுத்து வைக்கக்கூடிய நிலைமை கிடையாது. ஏன்னா கடந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 3 நாள் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் ப்ராசஸ். ஸோ அதனால் இப்போ நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட சர்டிஃபிகேட்ஸை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. மேபி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த ரீசனால் நீங்கள் சர்டிஃபிகேட்டை எடுத்து தயார் நிலையில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம், அந்த கடைசி டைம் பதட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா திடீர்னு ஒரு சிலருக்கு பிஎஸ்சிஎம் இருக்கும், நமக்கு கம்மியான மார்க்கு நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்க. மேபி ஒரு லக்கில் உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா வேகன்சியும் ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் எனக்கிட்ட பிஎஸ்சிஎம் இல்லை, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டு இல்லாமல் ஓரளவுக்கு தயார் நிலையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். குவாலிஃபிகேஷன் மார்க்கை விட கம்மியாக இருக்கிற நபர்கள் தவிர மீது எல்லாரையுமே சொல்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமான வாய்ப்பு தான் இது. இவங்களை குறிப்பிட்டு இவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறதும் தாண்டி நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒரு 10லேருந்து 15 மார்க் கூட வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறோன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கினாலே சரி, நீங்கள் சர்டிஃபிகேட்டை எடுத்து வைங்க. ஏன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது எத்தனை எண்ணிக்கையில் ஆகுதுன்னு தெரியாது. நமக்கு 1000, 2000, 5000, 10,000 ஆகலாம், 1000, 2000 ஆகலாம், 100, 200 ஆகலாம். அது யார் கையிலையும் இல்லை, யாராலையும் சொல்ல முடியாது சரியான எண்ணிக்கை இதுதான் அப்படின்றது. ஸோ அந்த ரீசனால தான் சொல்கிறோம். மேபி திடீர்னு ஒரு 5000 வேகண்ட் ஏறுது அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத தயார் நிலையில் வச்சுட்டிங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் தேர்வு போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி அண்ட் பிஜி ப்ளஸ் பிஎட் இது எல்லாமே கேட்பாங்க. ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது மேண்டேட்டரியாக எல்லாருக்கிட்டையும் வாங்கக்கூடிய ஒரு விஷயம்.
இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதில் கேட்டகரி வைஸ் நான் பிஎஸ்சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், இல்லை டிசபிள்டு கேட்டகரியில் வருவேன் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இல்லை ஆதரவற்ற விதவையில் வருவேன் அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்துட்டு தனியாக அதை கொடுக்கணும். ஸோ முன்னாள் இராணுவத்தினரோ ஸ்போர்ட்ஸ் பர்சனோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரி இருக்குது, எனக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவேன் நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் எனக்கு கேட்குறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து அவன் இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும், எல்லாராலையும் கொடுக்க முடியாது. இப்போ பிஎஸ்சிஎம்னு அப்ளை பண்ணாமையே நம்ம பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா அப்படின்னு கேள்விகள் கேட்காதீங்க. அந்த மாதிரி நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்ஸு ஒரு செட்டு கொடுத்து தான் ஆகணும். அதே போல் ஒரு செட்டு வந்து அட்டஸ்டட் வாங்கி வச்சுக்கிங்க. மேபி அது வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செல்ஃப் அட்டஸ்டடும் ஒன்று போட்டு வச்சுக்கிங்க, அதேமாதிரி கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு அட்டஸ்டட் வாங்கி வச்சுக்கிங்க. ரெண்டுமே இல்லாமல் எம்டியாக ஒரு செட்டும் எடுத்துகிட்டு போங்க. அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செட்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க. அது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்ட சர்டிஃபிகேட் கேட்டாலும் கொடுத்துர்லாம், இல்லை கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட சர்டிஃபிகேட் அதாவது அட்டஸ்டட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துர்லாம், இல்லை எம்டியாக வேணும் அப்படின்னாலும் கொடுத்துர்லாம். ஸோ 3 செட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் நம்ம தாராளமாக சிவி அட்டன் பண்ணிட்டு வரலாம். இந்த சிவிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1:1.25 அப்படிங்கிறது தான் ரேஷியோ. ஸோ ஒரு வேக்கண்ட்டுக்கு 4 வேக்கண்ட்டுக்கு 5 நபர்களை கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ரேஷியோவோட வேல்யூ. ஸோ 4 வேக்கண்ட்டுக்கு 5 பேர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் வேறு யாராவது ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போதைக்கு அந்த நிமிஷத்தில் நமக்கு வந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோ, எக்ஸாம் வச்சோ, இல்லை 2வது லிஸ்ட்டு கொடுத்தோ ஆள் எடுக்க தேவையில்லை. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நபர்களவே எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கும்போது அவங்கள எடுத்துக்கலாம். அந்த ரீசன்னால தான் அவங்க வந்துட்டு எக்ஸஸாக 4 பேருக்கு பதிலாக 5 பேரை கூப்பிட்றதுக்கான காரணமே அதுதான். ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா அடுத்து நமக்கு தெரியும் 2026 என்ன ஆக போகுது அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ அதனால தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்து நமக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போதே நமக்கு வந்துட்டு அந்த வேக்கன்சி இன்க்ரீஸுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றதே 100% இருக்குது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த ரீசன்னால தான் நமக்கு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமும் வச்சாச்சு. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகி நிறைய பேரை ஃபில்லப் பண்ண போகிறாங்க. எவ்வளோ பேர் ஆள் எடுக்க முடியுதோ அவ்வளோ பேர் எடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பிஜிடிஆர்பி சம்மந்தமாக நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்கள் அப்படின்றது போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக அதை பற்றின அப்டேட்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னா கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.